எப்பப்பப்பப்பா! எங்க பார்த்தாலும் இதே பிரச்சனை தான் அப்டின்னே சொல்லலாம். ஒரு வீட்டோட அமைதி, ஒரு பெண்ணோட மனசு, குடும்பத்தோட சந்தோஷம். இது எல்லாமே இருக்கும். ஆனா, இது எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரு பிரச்சனை இருக்கும். அது என்னன்னா, Google மேப்புக்கே தெரியும். அதுதாங்க ஈகோ. அதுவும் சும்மா இல்ல. மாமியாரோட ஈகோ. இந்த மாமியாரோட ஈகோங்கிறது எப்டி இருக்கும் தெரியுமா? வாங்க காட்டுறேன். ஆனா, இது எல்லா வீட்லயுமே இருக்காது. இருக்கிற இடத்துல ரொம்பவே ஆழமா காயப்படுத்தும். இன்னைக்கு நாம பார்க்க போறது மாமியாருக்கு அதிகமா ஈகோ இருக்கா? இல்லையா? பேய் இருக்கா? இல்லையா? அப்படிங்கிறத காட்டப் போறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் செல்லக்குட்டீஸ் நான் வந்துட்டேன். மணி என்ன 3 ஆயிட்டு 3 ஆயிட்டுனா நம்ம வந்துருவோம். இன்னைக்கு என்ன டாபிக் அப்படிங்கிறத நான் ஃபர்ஸ்ட்டே சொல்லிட்டேன். ஸோ அதனால ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போயிரலாம். எப்பவும் போல என்னுடைய சேனல் லைக் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பந்தான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான கன்டென்ட் எல்லாமே உங்களுக்கு டக்கு டக்கு டக்குன்னு ஓடி வரும். நீங்களும் உடனே கிக்கின்னு பார்த்துரலாம். ஓகேவா? நான் சொல்றது சரிதான். அப்படிங்கிற மைண்ட் செட்டு எல்லா மாமியாருக்குமே இருக்கும். அதை அவர்கள் மாற்ற மாட்டார்கள். எதுவா இருந்தாலும் சரி, உங்க கருத்து, உங்க உணர்ச்சி எதுவுமே எடுபடாது. வீட்ல ஏதாச்சும் ஒரு டிஸ்கஷன் நடக்குதுன்னு வைங்களேன், நீங்களும் பேசுவீங்க, நம்ம கதைக்கு நம்மளும் பேசுவோன்ட்டு, உங்க புருஷனும் பேசுவாங்க. ஆனா, லாஸ்ட்ல என்ன நடக்கும் தெரியுமா? சரி, சரி. அம்மா சொல்றதையே பண்ணிரலாம். அம்மா சொன்னா சரியா தான் இருக்கும். அப்படின்னு ஒரு குரல் வரும். அது எங்கடா வருது அப்படின்னு நம்ம திரும்பி பார்த்தா தான் தெரியும். எல்லாம் நம்ம வூட்டுக்காரர் செஞ்ச வேலையா தான் இருக்கும். நம்மோட மைண்ட் வாய்ஸ் அப்போ நெனைப்போம். என்னடா ஆமா நம்ம அப்போலாம் பேசுறோமே, நம்ம பேச்சுக்கு எவனுமே கேட்கலையாடா? அப்படிங்கிற மாரி தான் ஆயிவிட்டோம். ஸோ, அதனால நம்ம பேச்சு அங்க எடுபடவே செய்யாது. 2வது அப்ரிசியேஷன் கிடையாது. நீங்க என்னதான் மாங்கு மாங்குன்னு சமைச்சாலும், உப்பு கம்மியா இருக்கு, உரப்பு கம்மியா இருக்கு, கொஞ்சமா உரப்ப குறைச்சிருந்துருக்கலாம். இல்லன்னா கொஞ்சம் கூட வச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி வஞ்சகமா சொல்லுவாங்க பாருங்க. அப்போ நமக்கு சடார்ன்னு ஒரு டென்ஷன் ஏறும். இமயமலைக்கே போயிரலாம் அப்படி தோணும். பட் முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு சர்ருன்னு கீழ இறங்கிருவோம். இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? உங்கள தாழ்த்தி பேசுறாங்களாமா அப்படின்ட்டு. உங்கள தாழ்த்தி பேசி தங்கள வந்து உயர்த்திக்கிடுவாங்களாம். நான்லாம் சமைச்சேன்னா கரெக்ட்டா உப்பு, உரப்பு போடுவேன். உன்ன மாதிரியா? அப்படின்னுவாங்க. நமக்கு அப்பதான் தோணும், அட பாவிங்களா! நீங்க சமைக்க ஆரம்பிச்சு இத்தன வருஷம் ஆச்சு. நான் இப்ப தான்டா கரண்டியே கையில எடுக்கிறேன் அப்படின்ட்டு. ஆமாங்க. நெறைய பேரு கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நம்ம கரண்டியே கையில எடுத்திருப்போம். இன்க்ளூடிங் மீ. அதாவது வீட்டுக்கு முன்னாடி சமைச்சிருக்கோம். பட் வகை வகையா சமைக்கிறதெல்லாம் எப்படி? கல்யாணத்துக்கு அப்புறம் தான் சமைக்கவே ஆரம்பிப்போம். ஸோ, அதனால நம்மள தாழ்த்தி பேசுறதுல அவங்களுக்கு ஒரு அலாதி பிரியம். ஆ ஒரு ஒரு ஜோக்ல கூட சொல்லுவாங்க தெரியுமா? நம்மள கலாய்ச்சுட்டாராமா அப்படிங்கிற மாரி, அவங்கள நம்ம கலாய்ச்சுட்டாராமா அப்படின்ட்டு நம்ம நெனச்சுட்டு போய்க்கிட்டே இருக்க வேண்டியதான். இவங்கலாம் திருத்தவே முடியாது. 3வது உன்னோட உணர்ச்சிக்கு மதிப்பே இருக்காது. இது எல்லார் வீட்லயும் உள்ளதுதான். நீங்க கஷ்டப்படுவீங்க, அழுவீங்க, மனசு முழுக்க வேதனையா இருக்கும். நம்மளே ஒரு ஃபீலிங்ல ஒரு ஓரமா போய் உட்கார்ந்துருப்போம். ஆனா, அவங்களுக்கு அது மேட்டராவே தெரியாது. "என்ன நீ ஓவரா ரியாக்ட் பண்ற?" அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நமக்கு எவ்ளோ கோவம் வரும் தெரியுமா? அது மட்டும் இல்லாம இன்னொரு வார்த்தை சொல்லுவாங்க. "இதுக்கு எதுக்கு நீ இவ்ளோ ஃபீல் பண்ற? இது ஒண்ணும் அவ்ளோ பெரிய பிரச்சனை இல்லையே! நீ ஓவரா சீன் போடாத" அப்படிம்பாங்க. அட பாவி! நானு சீன் போடுற மாரியா தெரியுது. என்னோட கஷ்டம் எனக்குடா அப்படின்னு நெனைப்போம். பட் நம்மளால வாய் விட்டு சொல்லவும் முடியாது. வாய் விட்டு அழவும் முடியாது. எல்லாத்தையும் மனசுக்குள்ள தேக்கி வச்சு நமக்கு தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காங்களே ஓவர் திங்கின்ட்டு. மண்டைக்குள்ள போட்டு உட்காந்து உயிர எடுத்துக்கிட்டே இருப்போம். நம்மள நம்மளே கஷ்டப்படுத்திக்கிட்டு இருப்போம். அதுக்கு பேரு தான் ஓவர் திங்கிங். 4வது கம்பேரிசன். இதுக்கு இவங்கள அடிச்சுக்க ஆளே கிடையாது. என் பையன் இதுக்கு முன்னாடி இப்படித்தான் இருந்தான். நீ என்னைக்கு இந்த வீட்டுக்குள்ள வந்தியோ, அன்னைக்கே போச்சு. என் புள்ளைய நீ மாத்திட்ட அப்படின்னுவாங்க. உங்க புள்ளைய மாத்துறதுக்கா நான் கல்யாணம் முடிச்சு வாரேன் அப்படின்னு சொல்லுவோம்ன்னு தோணும். ஆனா நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா நம்ம மருமக. அதனால நம்ம என்ன செய்வோம்? வாயே பொத்திக்கிட்டு அமைதியா நிப்போம். இன்னொரு விஷயம், இங்க அத விட ரொம்ப மோசமான விஷயம் தெரியுமா? கல்யாணம் முடிஞ்ச புதுசுல சொல்லுவாங்க பாருங்க. "இங்க பாரு, உன் கூட கல்யாணம் ஆச்சு அவளுக்கு. அவ மாசமாயி புள்ளையும் பெத்துட்டா. நீ இன்னும் புள்ளையே பெத்துக்கல" அப்படிம்பாங்க. ஒரு சிலர் வீட்ல என்ன சொல்லுவாங்க, "கல்யாணம் உனக்கும் அவளுக்கும் ஒரே நாள்ல தான் கல்யாணம் ஆச்சு. அவ மாசமாயிட்டா. நீ இன்னும் சும்மா சுத்திக்கிட்டு இருக்க" அப்படின்னுவாங்க. இன்னும் என்னென்ன சொல்லணுமோ அத்தனையுமே சொல்லுவாங்க. என்னென்ன கேட்கணுமோ அத்தனையும் நம்ம கேட்டுக்கிட்டே இருப்போம். பட் நம்ம வந்து வாய தொறக்க மாட்டோம். ஆனா, வாய தொறக்கிற இடத்துல நீங்க தொறக்கலன்னா, குனிய குனிய குட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதா? ஸோ, அதனால கொஞ்சம் தொறக்க வேண்டியது தொறங்க. எங்க காலத்துலலாம் 5 மணிக்கே எந்திரிச்சு அம்புட்டு வேலையும் பார்த்து நாங்க சும்மா கன்னா நிப்போம் அப்படிம்பாங்க. ஆனா, நமக்குலாம் அப்படிலாம் இருக்க முடியாது. அந்த காலத்து சாப்பிட்ட சாப்பாடு வேற, இந்த காலத்துல சாப்பிடுற சாப்பாடு வேற. அந்த காலத்துல ஏசி இல்லாம இருந்துக்கிட்டாங்க. எங்க இந்த காலத்துல ஏசி இல்லாம இருக்க சொல்லுங்க பாப்போம். அந்த காலத்துல டிவி எப்போவாச்சும் ஒரு நேரம் தான் பார்ப்பாங்க. இப்ப பாருங்க டிவில காலைல 9 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் கிடக்குறாங்க. எங்க டிவி இல்லாம இருக்க சொல்லுங்க பாப்போம். இதெல்லாம் சொல்லப்போனா நம்ம வந்து ஓவரா பேசுறோம் அப்படின்னுவாங்க. ஆனா அவங்க பேசும்போது நம்ம மண்டைய மண்டைய ஆட்டி நல்ல புள்ளையா இருந்தா கூட, நம்ம நல்ல மருமக கிடையாது. கெட்ட மருமக தான்.
இதில அவங்க சொல்லும்போது தான் கோவம் வரும். நாங்க 5 மணிக்கே எந்திரிச்சு அவ்வளோ வேலையும் பார்க்குறோம். ஆனா, இப்போ உள்ள பிள்ளைங்க 8 மணிக்கு தான் எந்திரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நல்லா தெரிஞ்சுக்கங்க. அப்போ உள்ள காலம் வேற, இப்போ உள்ள காலம் வேற. ஆனா, எல்லா மாமிஸுமே ஒரே கதை தான். எந்த மாமிஸ்க்குமே நம்மள வந்து புரியவே மாட்டேங்குது, புரிஞ்சுக்கவும் மாட்டேங்கிறாங்க. அவங்க சொல்றது தான் கரெக்ட்டு. நான் புடிச்ச முயலுக்கு 4 காலோ இல்ல 7 காலோ, நான் சொல்றது தான் நீ சொல்லணும் அப்படின்னுவாங்க. நம்ம 4 காலு 4 காலுன்னு சொன்னாலும் சரிதான். இல்ல 7 காலு 7 காலுன்னு சொல்றது தான் அவங்களோட பாலிசி. நம்ம வந்து அவங்களோட பாலிசிக்கும் போக முடியாம, நம்ம பாலிசியும் சொல்ல முடியாம, நடுவுல நிக்கிறதா இந்த மருமகள்கள் எல்லாருமே. இதுல நெக்ஸ்ட் என்னடா ஃபுல் டைம் சிசிடிவி தான். நீங்க ஃபோன்ல பேசினாலும் சரி, இல்ல வெளிய போனாலும் சரி, சும்மா இருந்தா கூட கேள்வி கேட்பாங்க. ஃபோன்ல பேசியிருந்தா, "யாரும்மா உங்க அம்மாட்ட பேசுறியா?" அப்படின்னுவாங்க. வெளிய போனா, "எங்கம்மா ஷாப்பிங்கா? எங்க என் மவன காணோம்?" அப்படிங்கிறது. சும்மா இருந்தேன்னா, "எப்ப பார்த்தாலும் சும்மாவே இருக்கியே, இந்த பாத்திரத்தையாவது கழுவலாம்ல" அப்படிங்கிறது. ஆனா என்னதான்டா பண்ணணும்? என்னதான்டா உன் பிரச்சனை? அப்படிங்கிற மாரி நமக்கு தோணும். ஆனா நம்ம பேச மாட்டோம். ஏன்? ஏன்னா நம்ம மருமக. ஆனா, இதுல வந்து கேர் இருக்கலாம்ப்பா. இப்ப நம்ம அம்மாவே நம்ம வீட்ல இருக்கிறாங்க. நம்ம வீட்ல இருக்கும்போது நம்ம அம்மா இதே தான் கேட்பாங்க. நம்ம ஃபோன் பேசும்போது, "யார்டி பேசிட்டு இருக்க?" அப்படின்லாம் கேட்பாங்க. அதுல ஒரு கேரிங் இருக்கும். ஒரு டிகாஷன்லாம் இருக்கும். பட் இதுல ஒரு கழுதை இருக்காது. இது எல்லாமே நம்ம புருஷன்ட்ட மாட்டி விட்றதுக்கான சிசிடிவி கேமரா. ஸோ, அளவுக்கு மீறினா அதுவும் டாமினேஷன் தான். 6வது தனியா பேசும்போது வேற. தனியா பேசும்போது நம்ம கூட நல்லா சிரிச்சு, சிரிச்சு பேசிக்கிட்டே இருப்பாங்க. பட் நம்ம ஃபேமிலி முன்னாடி செம்மையா அசிங்கப்படுத்துவாங்க. அது எப்படின்னா, இப்ப நம்ம நல்லா சமைச்சு எல்லாம் குடுத்துட்டுருப்போம்ன்னு வைங்களேன், "உங்க மவ காலைல 7 மணிக்கு தான் எந்திரிக்கிறா. நான் பாரு 5 மணிக்கே எந்திரிச்சிடுறேன். நான் தான் எந்திரிச்சு குப்பைய கொண்டு போய் போடுறேன், தண்ணியே புடிக்கிறேன்னு" சொல்லிட்டு அவங்க அவங்க தகுதிக்கு தக்கன பேசுவாங்க. ஆனா 7 மணிக்கு அப்புறம் எந்திரிச்சு வீட்ல இருக்க சமையல் வேலைய பார்த்து, மத்த எல்லா வேலையும் பார்க்குறது நம்மளா இருப்போம். அது வந்து அவங்க கண்ணுக்கு தெரியவே செய்யாது. ஆனா அவங்க 5 மணிக்கு எந்திரிக்கிறது தான் பெரிய விஷயமா இருக்கும். பட் நைட்டு 12 மணி வரைக்கும் நம்ம வூட்டுக்காரர் வரணும், அவருக்கு சாப்பாட குடுக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம தூங்குவோம். குழந்தை இருந்துச்சுன்னா குழந்தை தூங்குனதுக்கப்புறம் தான் தூங்குவோம். இது எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. ஆனா நம்ம 5 மணிக்கு எந்திரிக்கல. இது மட்டும் தான் அவங்க கண்ணுக்கு மெயினான விஷயமாவே தெரியும். இத மட்டும் தான் நம்ம ஃபேமிலி முன்னாடி பேசி, நம்மளே கேவலப்படுத்தாம, "என்னைய கேவலப்படுத்துறதுக்கு இந்த ஒரு ஆள் இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே நம்மள கேவலப்படுத்துவாங்க. ஆனா Netflixல கூட இவ்ளோ ட்விஸ்ட் இருக்காது. நம்ம மேல அவ்ளோ ட்விஸ்ட்டா அள்ளி தட்டுவாங்க பாருங்க. அப்பதான் யோசிப்போம், "அட பாவி! அப்ப இத்தன நாளா நீங்க எங்க கூட உட்காந்து இது எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தீங்களா?" அப்படிங்கிற மாரி இருக்கும். சிரிச்சுக்கிட்டே இருப்போம். இல்ல, இல்ல. சகிச்சுக்கிட்டே இருப்போம். ஆனா உண்மை என்னன்னா, ஒரு பொண்ணு வந்து வீட்ட விட்டு வரும்போது, அவளுக்கு தேவை லவ்வு தான். ஆனா நமக்கு என்ன தெரியுமா நடக்கும்? டெய்லி சீரியல விட வேற லெவல்ல ட்விஸ்ட் நடக்கும். சம்டைம்ஸ் சிரிச்சுக்கிட்டே இருப்போம். ஆனா உள்ளுக்குள்ள இதுக்கு ஆன்சர் உங்களுக்கே தெரியும். ஆனா உள்ளுக்குள்ள என்ன ஆன்சர் சொல்லிட்டு நீங்களே கமெண்ட் பண்ணுங்க. சரியா? வெளில சிரிப்போம். ஆனா உள்ளுக்குள்ள என்ன பண்ணுவோம்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா என்ன மாரி யாரெல்லாம் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு. சரி எல்லா மாமியாரும் இப்படித்தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் மாமியார்ஸ் வந்து ரொம்ப பாசமாவும் இருப்பாங்க. ரொம்ப கேரிங்காவும் இருப்பாங்க. அவங்கலாம் ஈகோ வந்து குறைச்சுப்பாங்க. ஏன்னா, அவங்களுக்கு வந்து தெரியும். நம்மளும் இந்த ஸ்டேஜ தாண்டி தான் வந்திருக்கோம். இதே மருமகளா இருந்து ஒரு வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்து, நம்மளும் சீரழிஞ்சு சின்ன பின்னமாகி இப்ப தான் நம்ம ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருக்கோம். ஸோ, நம்ம மருமகள வந்து இந்த மாரி பண்ணக்கூடாது. நம்ம மருமகள நல்லபடியா பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கிற மாமிஸ்லாம் ஈகோ கொஞ்சம் குறைச்சுக்குவாங்க. லவ் கொஞ்சம் அதிகமாயிரும். ஸோ, இது சீரியல் வீடு கிடையாது. சூப்பர் ஹிட் மூவி ஆயிரும். உங்களுக்கே புரியும்னு நம்புறேன். சின்ன விஷயம் தான்டா. எல்லாத்தையுமே சகிச்சு போணுன்ட்டு அவசரம் இல்ல. 2 பேருமே ஒரு கொஞ்சம் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்கோட பாசமா இருந்துட்டாலே போதும். இந்த மாரி தேவையில்லாத பிரச்சனைகள் எதுவுமே வராது. சந்தோஷம் மட்டும் தான் நிலைச்சிருக்கும். எல்லாத்தையுமே நம்ம ஹஸ்பண்ட்ட நம்மளும் சொல்லக்கூடாது. எல்லாத்தையுமே என் பையன்ட்ட தான் சொல்லுவேன்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லக்கூடாது. நீங்க 2 பேருமே பேசி தீர்த்துக்கிட்டாலே போதும். நெறைய பிரச்சனைகள் குடும்பத்துக்குள்ள வரவே செய்யாது. பிரச்சனை வராம இருந்தாலே நீங்க 2 பேருமே சந்தோஷமா இருக்கலாம். இது வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஏன்னா என்ன செஞ்சாலும் சரி, அமைதியா போங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நம்ம அம்மாவா இருந்தா நம்ம அமைதியா போக மாட்டோமா? அப்படின்னு நம்ம நெனைக்கிறோம். அதே மாரி என்னோட பொண்ணா இருந்தா நான் அமைதியா போக மாட்டேனா? அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட மாமிஸும் நெனைச்சுட்டாங்கன்னா, நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல. ஆ பயணிட்டு செந்தில் வருவான் தெரியுமா? அந்த மாரி நாரதர் வேல பார்க்க யாருமே வராம இருந்தா சரி. இன்னும் சில பேர் வீட்ல நாத்தனார் தான் இந்த பிரச்சனையே உருவாக்குவாங்க. யார் வீட்லலாம் நாத்தனார் பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. செப்பரேட்டா எப்படி? செப்பரேட்டா அவங்களுக்குன்னு ஒரு வீடியோ போட்டு தள்ளிருவோம் நாளைக்கு. நீங்க போடுற கமெண்ட்ல தான் இருக்கு. நான் நாத்தனார்ஸ் பத்தி வீடியோ போடவா? வேண்டாமா? அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நெறைய பேர் வீட்ல மாமியார் கூட ஒழுங்கா இருப்பாங்க. ஆனா அந்த நாத்தனார் இருக்காங்க பாருங்க. ஐய்யய்யோ! அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த கலகமே உண்டாகும். நாரதர் வந்தா நாரதரும் ஒண்ணு, நாத்தனாரும் ஒண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது உள்ள வந்துட்டாலே போதும் எல்லா பிரச்சனையும் தன்ன பாட்டுல வந்துரும். ஸோ யார் வீட்லலாம் நாத்தனார் இருக்கிறாங்க, அவங்க எப்படி கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் தெரிஞ்சுக்கிட்டு அதே மாரி வீடியோவ நம்ம வந்து போடலாம். ஓகேவா? இப்ப என்னோட வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அண்ட் புடிச்சிருக்கும் அப்படி என்றே நம்புகிறேன்.
இந்த வீடியோ பார்த்து சிரிச்சிட்டிங்களா? சிரிச்சிங்களா இல்லையா? இல்ல ரிலேட் ஆகுதா உங்களுக்கோ? ஏன்னா ஒருவேளை சில பேர் சிரிச்சுட்டு அப்படியே விட்டுருவாங்க. சில பேர் ஆமா நம்ம லைஃப்ல இப்படி தானே நடந்துகிட்டு இருக்கு. அது எப்படி இந்த அக்கா கரெக்ட்டா சொல்றாங்க அப்படின்னு தோணும். அப்படி எப்படி தோணுதோ அத அப்படியே கமெண்ட்ல சொல்லுங்க. ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நாளைக்கு நான் உங்க வீட்ல வந்து கேட்பேன். அதுக்காகவாது சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சரியா? வீடியோவ நம்ம ஜாலியா பார்த்து சிரிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதே மாரி யூஸ்ஃபுல்லான வீடியோல நாளைக்கு நான் உங்கள சந்திக்கிறேன். டாடா, பை மா. அதுவரைக்கும் லைக்கையும், சப்ஸ்கிரைபையும் கொஞ்சம் ஓரமா தட்டி விட்டுருங்க. பை மா.